ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் சிக்கன் மட்டன் போன்ற அசைவ உணவு தான் செய்யப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாதிரியான ஒரு அசைவ உணவு தான், கோழி குழம்பு, அதாவது சிக்கன் கிரேவி. பெரும்பாலான வீடுங்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சமையலே கழிச்சிடறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்காக தான் நம்ம விரைவாக செய்யக்கூடிய இந்த கோழி குழம்பை பார்க்குறோம். சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கோழி 1 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லி அல்லது தனியாத்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், லவங்கப்பட்டை 2, கிராம்பு 5, அன்னாச்சிப்பூ 1, உப்பு தேவைக்கு ஏற்ப, வெங்காயம் 3, தக்காளி 3, கொத்தமல்லி தழை 5 தண்டுகள், கருவேப்பிலை 2 தண்டுகள், எண்ணெய் 6 ஸ்பூன். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு சிறிதளவு போட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 2 விசில் வர அளவுக்கு சிக்கனை வேக வச்சு இறக்கிக்கோங்க. சிக்கன் இலசா இருந்தால் 2 விசில் வந்தால் போதும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சிக்கனையும் அதோடைய அந்த தண்ணியும், சிக்கன் வெந்த தண்ணியவும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா வேக வச்சு தயார் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் கிரேவி, அதாவது கோழி குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அந்த எண்ணெய் லேசாக சூடான உடனே அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறோம். சேர்த்து லேசாக நம்ம பொரிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கூட பட்டை, அன்னாசிப்பூ, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு சேர்த்து அதையும் கூடவே வதக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டி வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கணும். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுதை நம்ம முதல்ல சேர்த்துடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் லேசாக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அப்போது அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலா இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். லேசான ஒரு சூட்டில் வச்சு நம்ம வதக்குறோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் அளவுக்கு வச்சிடலாம். இப்போது இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை எடுத்து நம்மளோட மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போது தேங்காய் நல்லா அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த அரைச்சி வச்ச தேங்காய் கூட நம்ம இப்போ வதக்கின வெங்காயம், தக்காளி அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அது சூடாக இருக்கும்போது நம்ம வெங்காயம், தக்காளியை அரைக்க முடியாது. அரைச்சா சில சமயங்களில் மிக்ஸி தூக்கி அடிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்து வச்சிடறோம். அதை எடுத்து வச்சுட்டு அது ஆறுற அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடாயில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் லேசாக,
போட்டு நம்ம லேசாக தாளிச்சிட்ருக்கோம். அது கூட நம்ம இருக்கிற கொஞ்சம் வெங்காயம் நம்ம வச்சுருக்கோம். அந்த குட்டியான அந்த கொஞ்சம் வெங்காயம் கூட அந்த கருவேப்பிலை தலைகளை போட்டுடுறோம். இந்த லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கோழி குழம்பு வைக்கிறதுக்காகவே நம்ம கோழியை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கோழியுடைய அந்த சாறு, அதாவது அந்த ஜூஸ், அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம இப்போது வாணலியில் சேர்க்குறோம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி வந்து அதிகமாக வெந்துருச்சுன்னா ஓவர் குக் ஆகிடும். அப்போ வந்து நம்ம அதை சாப்பிட முடியாது, ரொம்ப பஞ்சு பஞ்சாக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து குழம்பு அந்த வேக வச்சுட்டு, வேக வச்ச அந்த குழம்பு தனியாகவும் அந்த கோழியை தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதனால் அந்த கோழியோடைய அந்த சாரை மட்டும் நம்ம வந்து ஊற்றி நம்ம அதை வேக வச்சிட்ருக்கோம். அது கொதிக்கிறதுக்கும் போது இந்த சமயத்தில் நம்ம அந்த மசாலாவை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அரைக்கிறோம். இப்போ அந்த மசாலா நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த பதத்தில் வந்த உடனே நம்ம வந்து அதை எடுத்துடலாம். நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்து அந்த தேங்காவை அரைச்ச அந்த மசாலாவை வந்து கொதிக்கக்கூடிய அந்த கோழி சாறில் வந்து நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுறோம். பாருங்கள், நல்லா கொதித்து வர்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போவே ஒரு மாதிரியான ஒரு குழம்பு மனம் வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு கமகமன்னு ஒரு மனம் வரும். இப்போது அது நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வற்றணுன்னா இப்போவே வற்ற விட்டுக்கலாம். அந்த லெவலுக்கு வந்த உடனே நம்ம அது கூட வேக வச்சுருக்கிற நம்மளுடைய கோழியை வந்து சேர்க்குறோம். இந்த சிக்கனை வந்து உள்ளே போடுறோம். அந்த குழம்புக்குள்ளே அந்த கோழியெல்லாம் போட்டுட்டு இப்போ ஒரு மாதிரி ஒரு உடனே சாப்பிடணும்னு ஒரு தோணும் உங்களுக்கெல்லாம். இருந்தாலும் நம்ம வந்து அந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போடுறோம். நம்ம குழம்புக்கெல்லாம் வந்து கல் உப்பு போடுறது தான் நல்லது. அது கூட நம்மளோட கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம். ஏற்கனவே நம்ம கோழி வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா, அதாவது கொஞ்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய 2வது அரைச்ச அந்த மசாலா, அது கூட நம்ம போடுறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வர்றதை பார்க்குறீங்க. குழம்பு நல்லா கொதித்து வருது. கோழி ஏற்கனவே நம்ம வேக வச்ச கோழி, அதனால் ரெண்டும் சேர்ந்து நமக்கு இப்போ ஒரு அருமையான குழம்பு தயாராக இருக்குங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகளை லேசாக போட்டு விட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த மனம், அந்த குழம்பினுடைய அந்த மனம் வந்து நம்மளை வந்து உடனடியாக சாப்பிட்ணுன்னு தோணுது. இது நம்மளுடைய பாரம்பரிய கோழி குழம்பு. இதை வந்து நம்மளுடைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு அருமையான ஒரு உணவுங்க.